அனைவருக்கும் வணக்கம். மாதங்களில் சிறந்ததாம் மார்கழி, மார்கழியில் பிறந்ததாம் திருப்பாவை, அருளியது நம் கோதை. இன்று திருப்பாவை பாசரம் 1. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளான், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளான், நீராட போதுமினோம் நேரிழையீர், நீராட போதுமினோம் நேரிழையீர், சீர் மல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்கள், சீர் மல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்கள், கூர்வேல் கொடுந்தோழிலென் நந்த கோபன் குமரன், கூர்வேல் கொடுந்தோழிலென் நந்த கோபன் குமரன், ஏராந்த கண்ணி யசோதையிலம் சிங்கம், ஏராந்த கண்ணி யசோதையிலம் சிங்கம், கார்மேனி செங்கன் கதிர்மதிய போல் முகத்தான், கார்மேனி செங்கன் கதிர்மதிய போல் முகத்தான், நாராயணனே நமக்கு பறை தருவான், நாராயணனே நமக்கு பறை தருவான், பாரோர் புகழ படுந்தேனோரெம்பாவாய், பாரோர் புகழ படுந்தேனோரெம்பாவாய். பொருள்: மார்கழி மாதம் முழு நிலவு தோன்றும் பௌர்ணமி நன்னாளில் நீராட போகின்றவர்களே, வாருங்கள் போவோம். சீரிய ஆடை ஆபரணங்கள் அணிந்தவர்களே, செல்வம் மல்கும் ஆயப்பாடி செல்வ சிறுமிகளே, கூர்வேல் கொண்டு காக்கும் கொடுந்தொழில் செய்யும் நந்தகோபனின் குமரன், ஏர் போன்ற கண்களுடைய யசோதையின் இளம் சிங்கம், கரிய மேனியும் சிவந்த கண்களும் சூரியன் போன்ற ஒளியும் நிலவு போன்ற குளிர்ச்சியும் கொண்ட முகம் படைத்த நாராயணனே, எமக்கே பறை தருவாயாக. நன்றி. வணக்கம். திருப்பாவை பாசுரம் 2 பாடல். வையத்து வாலிகார் நாமும் நப்பாவைக்கு செய்யும் திருசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி, நெய்யுண்ணும் பாலுண்ணும் நாட்காலே நீராடி, மெய்யிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியோம், செய்யாதன செய்யும் திக்குறளை சென்றிருந்தோம், ஐயும் பிச்சையும் மாந்தனையும் கை காட்டி, உய்யுமா என்றெண்ணி உகந்தேரோ என்பாவாய். பொருள்: தோழியரே, அந்த பரந்தாமனே நம் துணைவனாக அடைய வழி செய்யும் பாவை உணவு விரத முறையை கேளுங்கள். உணவில் நெய் சேர்க்கவோ பால் அருந்தவோ கூடாது. சூரிய உதயத்திற்கு முன்பே நீராட வேண்டும். கண்ணில் மை இடுவதோ கூந்தலில் மலர் சூடுவதோ கூடாது. பிறரை பற்றி கோல் சொல்லக்கூடாது. தீய சொற்களையும் தீய செயல்களையும் நினைப்பது தவிர்க்க வேண்டும். ஏழைகளுக்கும் பக்தர்களுக்கும் சமமான அளவு தர்மம் செய்ய வேண்டும். திருப்பாவை பாசரம் 6. புல்லினம் சிலம்பினைக்கான் புல்லரையின் கோவிலில், வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ, பில்லா எழுந்தீராய் பேமுலை நஞ்சுண்டு, கள்ளச்சடகம் கலிக்கீழே பேமுதல், வெள்ள வெளியில் வித்தினை உள்ளத்துக் கொண்டு, முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறியன்ற பேரரவம், உள்ளம் புகுந்து குளிர்ந்தேரோர் என்பவாய். பொருள்: அன்பு தோழியே, நீ உடனே எழுந்து. பறவைகள் கீச்சிடும் இனிய ஒலி இன்னும் உன் காதில் கேட்கவில்லையா? கருடனை வாகனமாக கொண்டு எம்பெருமானின் கோயிலில் வெள்ளை நிற சங்குகள் எழுப்பும் முழக்கம் இன்னும் உன் காதில் விழவில்லையா? தன் உயிரை பறிக்க வந்த பூதகி என்ற அரக்கியிடம் நடித்து பால் குடிப்பது போல் நடித்து அவளது உயிரை பறித்தவனும், சக்கர வடிவில் வந்து சகடன் என்று உயிரை குறித்தவனும், அரக்கியின் உயிரை குடித்தவனும், தன்ன பிராணன் யோகிகளும் ஹரி என்று அழைக்கும் குரலுமா உன்னை கேட்டு எட்டவில்லை? உடனே எழுந்து எல்லாம் கேட்டு உள்ளம் குளிரவா. திருப்பாவை பாசுரம் 4. ஆறுமலை கண்ணா ஒன்றனை கைகரவேல், ஆறுகள் போக்கு முகந்து கொடா தேடி, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து, வாழந்தோழிய பத்மநாதன் கையில் தார
படைப்புகளெல்லாம் அழியும் காலத்தில் கூடதான் அழியாத முழுமுதல் பொருளைப் போல கரிய நிறமுடைய மேகமாக மாற வேண்டும். அழகான தோள்களுடைய பத்மநாபனின் ஒரு கையில் உள்ள சக்கரத்தை போல் மின்ன வேண்டும், மற்றொரு கையில் உள்ள வலம்புரி சங்கை போல் ஓசையிட வேண்டும். திருமலன் சாரங்கம் என்று சொல்லக்கூடிய வில்லிலிருந்து புறப்படும் அம்பை போல நாங்கள் வாழ மழை பொழிவாயாக நாங்கள் மார்கழி நீராடி மகிழ்வோம். நன்றி. திருப்பாவை பாசுரம் 5. மாயனை மண்வன மதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தில் தோன்றும் மணிவிளக்கை தூயமாய் வந்து நாம் தூவும் மலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதில் நாம் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் என்றவனும் தீயினால் தூசாகும் பேச என்பவாய். பொருள்: மாயவனான கண்ணன் வடக்கே உள்ள மதுராவில் பிறந்தவர். தூய்மையான நீரை கொண்ட யமுனை நதியின் தலைவனே. யாதவ குலத்தில் பிறந்த அழகிய விளக்கு போன்றவனும் தாயிற்கு பொறுமை சேர்த்து வச்ச தாமோதரனே. தூய்மையான நீராடி வந்த மலர்களை அர்ச்சனை செய்து வணங்குவோம். நாம் கண்ணனை வாயால் பாடி மனதினால் அழைக்க வேண்டும். செய்த பாவங்களையும் செய்கின்ற பாவங்களையும் தூயினால் போட்டு தூசி போலும் காணாமல் போகும் என்று ஆண்டல் கூறுகிறார். நன்றி.